வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது சென்னை மயிலாப்பூரோட ஒரு மிகப்பெரிய ரகசியம். இன்னைக்கு நாம பார்க்கற இந்த பிரம்மாண்டமான கபாலீஸ்வரர் கோயில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்க இல்ல, கடலோரத்துல இருந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் அந்த வரலாற்றை தேடிப் போவோம். மயிலாப்பூர் சுமார் 2000 வருஷங்களுக்கு மேல பழமையான ஒரு துறைமுக நகரம். 2வது நூற்றாண்டைச் சேர்ந்த தாலமி போன்ற வெளிநாட்டு பயணிகள் மயிலார்பா அப்படின்னு இத தங்களோட குறிப்புகள்ல சொல்லியிருக்காங்க. அப்போ இருந்த கோயில் கடற்கரைக்கு மிக அருகிலேயே அலைகள் வந்து மோதுற இடத்துல இருந்ததா சொல்லப்படுது. இப்போ இருக்கிற சாந்தோம் தேவாலயத்தோட சுவர்கள்ல பாத்தீங்கன்னா அங்க சில பழைய கல்வெட்டுகளையும் சிதைந்த நந்தி சிலைகளையும் இப்போ கூட பார்க்கலாம். இது மட்டுமில்ல, சுனாமி வந்தப்போ கடலுக்குள்ள இருந்து சில கல் தூண்கள் வெளியே தெரிஞ்சதாவும் சொல்லப்படுது. இது எல்லாமே அந்த ஆதி கபாலீஸ்வரர் கோயில் கடலோரத்துல இருந்ததை உறுதிப்படுத்துது. காலங்கள் மாறினாலும் கபாலீஸ்வரர் நம்மளோட அடையாளமா இப்போ வரைக்கும் கம்பீரமா நிக்கிறாரு. அந்த பழைய கோயில் இன்னைக்கும் கடலுக்கு அடியில ரகசியங்களை சுமந்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு இத பத்தி என்ன தோணுது? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்டர்டெயின்மெண்ட் ஸ்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம்.